நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார். கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார். கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கால்கள் இடராமல் காத்தார். கன்மலை மேல் நிற்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார். கன்மலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கனைத்தும் நீரூற்றாகவே மாற்றித் தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கனைத்தும் நீரூற்றாகவே மாற்றித் தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே. வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே. ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நிர்மூலமாகாமல் காத்தார். நிற்க தம் கிருபைகள் தந்தார். நிர்மூலமாகாமல் காத்தார். நிற்க தம் கிருபைகள் தந்தார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார்.
தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஒரு விசுவாச பட்டியல் என்றே சொல்லலாம். இதுல பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே எவ்வளோ பெரிதான பலத்த காரியங்கள், பலமுள்ள காரியங்களை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், அருமையானவர்களே, நம்ம விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்றெல்லாம் நமக்கு பெயர், நம்மளும் சொல்லிக் கொள்கிறோம். ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அது கூடாத காரியம். விசுவாசிகள் என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிறது பெரிதல்ல, நம்முடைய வாழ்விலே விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாகவே பலன் உண்டு. பலன் இல்லாமல் போவதில்லை. கர்த்தரை தேடுகிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு பலன் உண்டு. தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் மனிதர்கள் மீது அவர் கொண்டிருக்கிற ஒரு நோக்கம், நாம் அவரை தேடுவது தான். அவர் நம்மிடத்தில் விரும்பக்கூடிய ஒரு காரியம், தேவ சித்தமும் கூட. நாம் அவரை தேட வேண்டும். நாம கர்த்தரை தேடி அவருடைய பரிசுத்த சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஒரு நல்ல காரியம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே நடமாடி சுற்றி திரிந்து ஊழியம் செய்த நாட்களில் அநேகர் அவரை தேடி வந்தார்கள். அநேகர் அவங்களுடைய சுயநலத்துக்காக, சில பேர் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு மேலான ஒரு சிந்தையோடு, இப்படியெல்லாம் பல நோக்கத்துக்காய் தேடி வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தேடி கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஒரே ஒரு வாழ்வின் நோக்கம் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த வேத வாக்கியம் நமக்கு தெரியாததல்ல. ஒரு முறை அல்ல, பல முறை நாம வாசித்தது, கேட்டது. அவருடைய முன் தீர்மானம், இந்த காலகட்டத்தில் நாம் இந்த பூமியில் வாழ்வது அவருடைய முன் தீர்மானம். முன்னுக்கே நியமித்துட்டார். எந்த இடத்திலே குடியிருக்க வேண்டும் என்பதும் அவருடைய முன் தீர்மானம். நம்மளா இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில் இந்த இடத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம குடியிருக்க வேண்டும் என்பது அது முன் தீர்மானம். குடியிருப்பின் எல்லைகளை கொடுத்தார். இந்த இடத்துல வீட்டை கட்டி நம்ம வாழணும் என்பதெல்லாம் அவருடைய முன் தீர்மானம். இந்த நாட்களிலே வாழுவதும் நாம் குடியிருப்பதும் குடியிருப்பின் எல்லையும் அனைத்துமே அவருடைய முன் தீர்மானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதன் நோக்கம் என்ன? அடுத்த வசனம். மனுஷ ஜாதியான அடுத்த வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். எதற்காக தேவன் இந்த ஒரே ஒரு வாழ்வை கொடுத்தார்? எதற்காக தேவன் நமக்கு இந்த குடியிருப்பின் எல்லையை கொடுத்தார்? அழகான ஒரு நல்ல பூமியை வாங்கி அழகா ஒரு வீட்டை கட்டி நம்ம பார்த்து ரசிக்கிறோம். நான் கட்டின வீடு, இந்த வீட்டுக்கு பிளானே நான் தான் போட்டேன். என்னுடைய ஐடியா படி தான் இதெல்லாம் நடைபெற்றது. அப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். கர்த்தர் தான் வீட்டை கட்டினது, நம்ம அல்ல. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவனுடைய பிரயாசம் விருதா. நம்ம சந்தோஷப்படுறோம், நல்லதுதான். ஆனால் நோக்கம் என்ன? எப்படியாகிலும் அவரை தடவியாகிலும் அவரை கண்டுபிடித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு அப்படி இந்த காலகட்டத்தையும் குடியிருப்பின் எல்லைகளையும் தேவன் தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. நம் நடுவுதான் இருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நமக்கு தெரியல, அதனால தடவியாகிலும் கண்டுபிடிங்க. நாமெல்லாம் நினைக்கிறோம், நான்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், கர்த்தரை கண்டுபிடித்து விட்டேன். கிறிஸ்தவ சமுதாயத்துல எல்லாரும் நினைக்கிறது அதுதான். அது எந்த டினாமினேஷனா இருந்தாலும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே கிறிஸ்துவை நான் கண்டுபிடித்து விட்டேன், கிறிஸ்துவை நான் கண்டு கொண்டேன், அவரை நான் அறிந்து கொண்டேன், அவர் எனக்குள் இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா உலகத்துல, இந்த பூமியில, ஏன் நம்மை சுற்றிலும் பல கிறிஸ்துகள் இருக்கிறான். இதுல உண்மையான கிறிஸ்து எது? அதனாலதான் கண்டுபிடிக்கணும். தடவியாகிலும் அந்த மெய்யான கிறிஸ்துவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வாழ்நாள், இந்த குடியிருப்பின் எல்லை. ஏன்னா உலகத்துல, அதிலும் நான் கடைசி காலத்திலே கடைசி வேளையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, முன்னதாகவுமே நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுறேன் என்று முதல்ல எல்லாத்தையும் அறிவிச்சிட்டார். கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டார். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரை கண்டுபிடித்த பிள்ளைகள், மெய்யான கிறிஸ்துவை கண்டு கொண்டவர்கள், அவங்களை எப்படியாவது திசை திருப்பணும். இதுவரைக்கும் அவங்க கையில, சாத்தான் கையில் இருந்தவங்க இப்ப கர்த்தர் கைக்கு போயிட்டாங்க. ஆகவே எப்படியாகிலும் அவங்கள தன் வசம் இழுக்கணும்னு சாத்தான் இன்றைக்கு உலகத்திலே கள்ள கிறிஸ்துகள். ஆகவே இன்னைக்கு ஜனங்க தடுமாறுறாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதுனால, அடையாளம் எங்கே, அற்புதங்கள் எங்கே, தீர்க்க தரிசனம் எங்கே, அங்கே எல்லாம் ஓடுவாங்க. அங்கதான் கிறிஸ்து இருக்கிறார், அதை நம்புவாங்க. ஆனா இதுல நல்ல கிறிஸ்து எது, கள்ள கிறிஸ்து எது என்று இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு குருட்டாட்டமான ஒரு சூழ்நிலை நேரிட்டு இருக்கிறது. ஆகவே பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு நமக்கு வான் பண்ணினார். அநேக கள்ள கிறிஸ்துகள் உலகத்துல இருக்கிறனால அந்த கிறிஸ்துவை எப்படியாகிலும் தடவியாகிலும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தான் இந்த வாழ்வு, இந்த குடியிருப்பின் நோக்கம். இதெல்லாமே அதற்காக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கள்ள கிறிஸ்துகள் மாத்திரம் அல்ல. இந்த கடைசி நாட்களிலே யோவான் 2 அதிகாரம் 18வது வசனத்துல தன் நிருபத்துல அவர் சொல்லுவார், பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது. இது 1ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. யோவான் அப்போஸ்தலன் 1ஆம் நூற்றாண்டில் சொன்னார். அப்பமே கடைசி காலம் என்றால் இப்ப எத்தனை நூற்றாண்டுகள்? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. 2026 உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 1ஆம் நூற்றாண்டில் உரைத்த வார்த்தை அப்பமே கடைசி காலம். அப்படி என்றால் இப்ப கடைசி காலத்தின் கடைசி பாகம். ஆகவே பிள்ளைகளே, நாம் வாழுவது கடைசி காலம். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு
பரத்துக்கு போய் கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள், அவரை பின்பற்றின சீஷர்கள் ஊழியம் செய்கிற நாட்களிலே யோவான் உரைக்கிறார் அவருடைய நிருபத்தில், அநேக அந்திகிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டீர்கள். அநேக அந்திகிறிஸ்துகள் இந்த கடைசி காலத்துல இங்க வந்திருக்கிறாங்க. இப்படி பூமியிலே கள்ள கிறிஸ்துகள், அந்தி கிறிஸ்துகள், இன்னும் நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிக்கத்தக்கதாக நானே கிறிஸ்து என்று சொல்லுவாங்கன்னு மத்திய 24:5 சொல்லப்பட்டு இருக்கும். இப்படி பல கிறிஸ்துக்கள் இருக்கிறதுனால இதுல மெய்யான கிறிஸ்து யார், மெய்யான கிறிஸ்து யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்க வேண்டும், தடவியாகிலும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ரோமர்கள் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுவார், நான் அதை கண்டுபிடித்தேன், நீங்களும் அதை கண்டு கொள்ளுங்கள். அந்த கிறிஸ்து யார், அந்த மெய்யான கிறிஸ்து யார் என்று ரோமர்கள் நிருபத்துல அவர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுவார். அப்படி போல மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி, நல்ல கவனிங்க, இந்த கிறிஸ்து வேறொருவர். இன்னைக்கு உலகத்திலே பல கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஜனங்கள் ஏமாந்து போறாங்க. அதுதான் கிறிஸ்து, இதுதான் கிறிஸ்து என்று பல இடங்களுக்கு ஓடி 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 இன்னைக்கு வாழ்நாளை வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உண்டு. அவரை தான் தடவியாகிலும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்காக தான் நமக்கு இந்த வாழ்வு, அதற்காக தான் இந்த நம்முடைய குடியிருப்பு எல்லாம் அனைத்தும், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் அதற்குத்தான். ஆகவே தேடி அவரை கண்டு கொள்ள வேண்டும். பவுல் எவ்வளவு தெளிவாய் எழுதுறாரு பாருங்க. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் என்றால் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அதனாலதான் வேற ஒருவர், இவரல்ல 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 வேறொருவர், அவருக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் யார்? தேவனுக்கு என்று கனி கொடுப்பவர்கள். அவர்கள் யார்? நியாயப்பிரமாணத்துக்கு, அந்த வசனம் முழுவதையும் நம்ம வாசித்தோம். நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் மரித்தவர்கள், பாவத்துக்கு மரித்தவர்கள், உலகத்திற்கு மரித்தவர்கள், எல்லாவற்றுக்கும் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்காய் வாழக்கூடியவர்கள், கிறிஸ்துவே ஜீவன் என்று அவர்கள் அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிறவங்க, அவர்கள் தேவனுக்கு என்று கனி கொடுப்பவர்கள். ஆகவே அவர்கள் யார்? கிறிஸ்துவை கண்டு கொண்டவர்கள். அந்த கிறிஸ்து யார்? மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர். அதே போல தான் கொரிந்து சபைக்கு எழுதுவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்ப அன்றைக்கே அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்துவை பிரசங்கித்து இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவை பிரசங்கித்து இருக்கிறாங்க. எந்த கிறிஸ்து? எந்த கிறிஸ்து? ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்படின்னா மற்றவங்க ஏதோ கிறிஸ்துவை பிரசங்கித்து இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி அல்ல. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல பயங்கர தடுமாற்றங்கள். ஆகவே தெளிவு என்பது நமக்கு ரொம்ப தேவை. தெளிவு, அந்த மெய்யான கிறிஸ்துவை தேடி நம்ம கண்டு கொள்ளணும். அவரை தேட வேண்டும், அவரை தேடி கண்டு கொள்ள வேண்டும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவரு தான் அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது. இவர் தான் மெய்யான கிறிஸ்துவா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த அந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த வேறொருவர் என்கிற கிறிஸ்து தானா என்பது நம்முடைய வாழ்வில் நம்ம கண்டுபிடித்து அறிந்து அதை நம்ம தெளிவா பற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அதற்குத்தான் ஏற்படுத்தினார். அவர்கள் யார்? அவர்கள் யார்? இன்னொரு வாசிங்க, ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி, நாம தேவனுக்கென்று கனி கொடுப்பவர்கள். அந்த கிறிஸ்துவை வேறொரு கிறிஸ்து, அவர்தான் மெய்யான கிறிஸ்து. அவரை கண்டுபிடித்தவர்கள் யார்? அவர்கள் தேவனுக்கென்று கனி கொடுப்பாங்க. அவருடைய வாழ்வு கனி தரும் வாழ்வாய் இருக்கும். அவங்களுடைய கிரியைகள்
அவர்களுடைய ஜீவியம், அவங்களுடைய பேச்சு, வார்த்தை, அவங்களுடைய தன்மை, குணநலன்கள் எல்லாமே கனிகள் தான். தேவனுக்கு ஏற்ற கனிகள், ஆவிக்குரிய கனிகள், நற்கிரிகளாகிய கனிகள். இந்த மாதிரி கனிகள் நிறைந்த வாழ்வாய் இருக்கும். அதுதான் அடையாளம். இதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வசிங்க யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பார்த்தீங்களா தேவனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராக இயேசுவின் நோக்கம் என்ன? நாம தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க. அதுக்கு தான் தேடி கண்டுபிடிச்சவங்க தான் அவருக்கு ஏற்ற கனிகள், தேவனுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்வை நம்மளே ஆராய்ச்சி பார்க்கணும். அவர் கனியினால தான் திருப்தி ஆகிறவர். காலையில் கனியை தேடி போகிறார். பசியோடு இயேசு அந்த மரத்தில் கனியில் சபிச்சுட்டு போயிட்டார். கனியற்ற மரம் வேரோடு பட்டு போயிற்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே தேவனுக்கேற்ற கனிகள் இருந்தால் நாம் அந்த வேறொரு கிறிஸ்துவை கண்டு கொண்டவர்கள் என்று அர்த்தம். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த வேறொரு கிறிஸ்து, நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். அவர் ஒருவரே உலக ரட்சகர், அவரே பாவிகளை ரட்சிக்க வந்தவர், அவரே நித்திய ஜீவனை கொடுப்பவர், அவரே வெளிப்பட போகிறவர், அவரே என்னை சேர்த்துக் கொள்ள போகிறார். நாம் அவரை கண்டு கொண்டோம். நம்முடைய வாழ்வின் கனி என்ன? அவரை திருப்திப்படுத்துகிறோமா? நம்முடைய கனிகளால் அவர் திருப்தி ஆகிறாரா? பசியோட வந்திருக்கிறார். கனியை சாப்பிட்டு தான் ஒரு பசியாற்றுவார். காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்டே அவருக்கு கனி தான். காலையில் எழுந்து வராரு, அத்திமரத்தை பார்க்குறாரு, கனி இல்லை. ஆகவே அருமையானவர்களே, கனி உள்ள ஒரு ஜீவியம். இன்னைக்கு வேறொரு கிறிஸ்து, அந்த மெய்யான கிறிஸ்து, நம்முடைய இரட்சகர், நம்முடைய தேவன், அவரை கண்டு கொண்டவர்களுடைய வாழ்வில் அவரை திருப்தி செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கும். அவருக்கு எதெல்லாம் திருப்தி? அவருக்கு என்ன திருப்தி? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. சகலவிதமான நற்கிரிகளாகிய கனிகளை நாம தரணும். அதுதான் அவருக்கு ஆகாரம். காலையில் பிரேக்ஃபாஸ்டும் அதுதான், லஞ்சும் அதுதான், நைட்டு டின்னரும் அதுதான். அவருடைய பசி நம்முடைய கனிகள். நாம் அவரை திருப்தியாக்க வேண்டும். அவருடைய பசியை நாம் ஆற்ற வேண்டும். நாம கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம்? அநேக நம்முடைய செல்ஃபிஷ், நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம அவரை தேடி வந்திருப்போம். அநேகர் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், என் தேவனாகிய கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும், அதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை தேடினா போதும், மற்றதெல்லாம் அவர் கூட கொடுப்பேன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதுக்கெல்லாம் லிஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்கணுன்னே இல்லை. நாம் அவரை தேடினால் போதும். மேலானதை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை தேடினால் போதும், தேவன் மற்றதையெல்லாம் நம்மளுக்கு கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆகவே கர்த்தரை தேடி நான் அவருடைய சமூகத்திலே வந்தேன். அவரை நான் பார்க்க வேண்டும் என்று நான் வந்தேன். அவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று வந்தேன். அவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவதற்காக நான் வந்தேன் என்று நம்மில் எத்தனை பேர் வந்திருக்கோம்? அன்றைக்கு திரள்கூட்ட ஜனங்கள் சொல்லிக்கிறாங்க, வாங்க நம்ம புறப்பட்டு போவோம், கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், அங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லுவார், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் புறப்படும் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். எத்தனை சந்தோஷம்! அதை பார்த்து அதை கேட்டு அவருக்கு திருப்தி வந்திருக்குள்ள. தேவனுக்கு ஏற்ற கனி அது ஒரு நற்கிரியை. அவருடைய வார்த்தைகளை தேடி வருவது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்கள் அல்ல, திரளான ஜனங்கள் கூடி நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும்
ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். பாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அது கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம். கர்த்தர் நமக்கு வசனத்தை போதிப்பார், அவர் பாதைகளே நாம் நடப்போம். அவர் என்ன சொல்லுறாரோ அதை கேட்டு அந்த பாதையில நம்ம நடப்போம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறாங்க. அதை கேட்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவளாகி நீங்கள் தேவனுக்கு என்று கனி கொடுக்க வேண்டும். கத்தருக்கு ஏற்ற ஒரு கனி, அது ஒரு நற்கிரியாகிய ஒரு கனி. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வசனங்களை கேட்க வேண்டும். சில பேர் பாட்டுக்காக வருவாங்க, சில பேர் ஜபத்துக்காக வருவாங்க, பிரசங்கனா தூங்குவாங்க, அதனால எழுந்து போயிடுவாங்க, கவனத்தை செலுத்த மாட்டாங்க. அப்படி அல்ல. பாட்டு ஜெபம் இவங்களெல்லாம் இப்போ நம்ம ஒரு பிளேட் ஒரு சாப்பாடு சாதம் ரைஸ் சாப்பிடணும், அதுக்கு சைட் டிஷ் விற்கிறோம். இந்த வெறும் சோறு, வெறும் கார்போஹைட்ரேட், இதை மட்டும் சாப்பிட்றது எப்படி? ஒரு சைட் டிஷ் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாடல்கள் இதெல்லாம். அதுக்கும் அது தேவன் பிரியப்படக்கூடிய காரியம்தான். ஆனால் நம்ம மெயினானது எது? அந்த ஒரு பிளேட் சோறு. இன்றைக்கு கர்த்தர் விரும்புவது சத்தியத்தை கேட்கணும். ராஜ்யத்தின் வசனத்தை அவர் பிரசங்கித்தார். பூமியில வந்தப்போ அவர் ராஜ்யத்தின் வசனத்தை தான் பிரசங்கித்தார். பேசிக்கொண்டே இருந்தார், 3 நாள் பேசிக்கொண்டே இருந்தார். அதை ஜனங்க உட்காந்து 3 நாளும் உட்காந்து கேட்டாங்க பாருங்க. சாப்பிடாம கூட, தண்ணி கூட குடிக்காம உட்காந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அவருக்கு அது மனதுக்கு திருப்தி. எத்தனை சந்தோஷப்பட்டு இருப்பார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது. அதிகாலையில் திரள் கூட்ட ஜனம் எருசலேம் தேவாலயத்திலே போய் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்க உட்கார்ந்து இருந்தாங்களாம். அவங்களை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். லூகாஸ் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்க அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். பாத்தீங்களா? எருசலேம் தேவாலயத்துக்கு அதிகாலையில வருவாங்களாம். எந்த நோக்கத்துக்கு வருவாங்க? இன்னைக்கு நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு வீடு கட்டப்படணும், எனக்கு ஒரு 2 வீலர் வேணும், 4 வீலர் வேணும், அது வேணும், இது வேணும். ஆனால் போய் கேட்டு நான் காலையிலேயே நான் கேட்டு வாங்க போறேன் அப்படின்னா வந்தாங்க. எதற்கு வந்தார்களாம்? அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக. வேற எந்த ஒரு தேவைக்கும் இல்லை. தேவையானது ஒன்றை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அதை தேடுனா போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? அது கூட வந்துடும். ஆகவே தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். மார்த்தாளே, நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற? எதற்காக நீ பல காரியத்தை எண்ணி எண்ணி கலங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற? தேவை ஒண்ணுதானா? ஏ அப்பா, நமக்கு எத்தனை தேவைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒண்ணுதான், அதை மாத்திரம் நீங்க தேடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட வந்துடும், நீங்க கேட்காமலேயே வந்துடும். இன்னைக்கு புறஜாதிகள் இருக்கிறாங்க உலகத்துல. அவங்களாம் இயேசுவை அறிந்தவர்களா? அறியாதவர்கள். அவங்களுக்கு தேவன் பெரிய மாடி வீடு கொடுக்கலையா? அவர்களுக்கு நல்ல புது பிராண்டு கார் கொடுக்கலையா? மோட்டர் பைக் கொடுக்கலையா? பணம் கொடுக்கலையா? அவங்களுக்கு உயர்ந்த உத்தியோகம் கொடுக்கலையா? அவங்க இயேசுவை அறிந்தவர்களா? அறியாதவர்கள். அத்தனை நல்லா இருக்கிறாங்களே, ஏன் அறிந்தவர்கள் பாருங்க. என்ன அறிஞ்சவங்க இதையே கேட்கிறாங்க. கேட்காமல் இருந்தாலும் உனக்கு என்னது தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிவார். நம்முடைய தேவையை கர்த்தர் அறிவார், அதை கொடுப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணும் என்று ஆவலோடு வரும் பொழுது அவருக்கு மனசுக்கு ஒரு திருப்தி. 2வது சங்கீதம் 122 4வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்கே எதற்கு போனார்களா? அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள், கர்த்தருடைய ஜனங்களாகிய 12 கோத்திரத்தார் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு போனாங்க. பாத்தீங்களா? நாம தேவ சமூகத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இங்க வர்றது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வந்தா நல்லா ஸ்தோத்திரிக்கணும். நம்ம வீட்டுல தனியா இருக்கிறோம், எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை
நம்ம அநேகராக கூடி வரும் பொழுது 1 2 3 பேத்துக்கு மேலே நம்ம கூடி வரும் பொழுது இன்றைக்கு நம்ம எல்லாரும் கத்தரை வாயை திறந்து கத்தரை ஸ்தோத்திரிக்கணும், நல்லா ஸ்தோத்திரிக்கணும். ஏன்னா கத்தருடைய ஜனம் எதுக்கு போவாங்களா? கத்தரை ஸ்தோத்திரிப்பதற்காக போகும். கத்தருடைய ஜனம் கத்தரை ஸ்தோத்திரிக்க போகும், கத்தரை மகிமைப்படுத்த. அந்த ஸ்தோத்திரம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆகவே எப்பொழுதுமே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீது சொல்லுவான், கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படி இதனால கத்தருக்கு ஒரு திருப்தி. கத்தரை தேடி அவருடைய சத்தியத்தை கேட்க, கத்தரை தேடி அவரை ஸ்தோத்தரிக்க. இன்னும் ஆண்டவருடைய நாட்களிலே அநேகர் போனாங்க, அவரை பார்க்க வேண்டும், நான் கத்தரை பார்க்க வேண்டும் அப்படின்னு போனாங்க. நமக்கு என்னைக்காவது அந்த ஆசை வந்திருக்கா? அது ஒரு நாளைக்கே செத்த பிறகு நம்ம எப்படியா அவர்கிட்ட தானே போவோம், அப்புறம் பார்ப்போம்ல, அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம அவசரப்படணும் அப்படின்னு நம்மளாம் கேட்க மாட்டோம். அப்படிதானே இல்லை கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும், உன் சத்தத்தை நான் கேட்க வேண்டும். நான்லாம் அப்படி ஆசைப்பட்டு வந்தவ தான். இயேசு அவர் உண்மையான தெய்வம், அவர் பேசுவார். அதுதான் நான் நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கூட இருக்கிற கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன வார்த்தை, இயேசு உண்மையான தெய்வம், அவர் பேசுவார். அப்படியா? அப்போ நான் வந்தா பேசுவாரா, என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு நான் கேட்டேன். நிச்சயம் பேசுவார். அப்படிதான் நான் அந்த பிள்ளைகளோட, கிறிஸ்துவ பிள்ளைகளோட கூட ஹாஸ்டலில் தங்கியிருக்கும்போது நான் வந்தேன். கிறிஸ்து என்னோடு பேசினார், கிறிஸ்துவை நான் தரிசிக்க முடிந்தது. அதனால தான் என்னுடைய வாழ்க்கையை மாறினது. கர்த்தருக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியா அவர் தான் நிறுத்தி இருக்கிறார். என்னாலையெல்லாம் நிற்க முடியாது. அவரை பார்க்க வேண்டும். அன்றைக்கு அவரை பார்க்க வேண்டும் என்று கிரேக்கர்கள், புறஜாதிகள் ஆசைப்பட்டாங்க. அன்னைக்கு இருந்த யூதர்கள் மத்தியில் நடக்கிறாரு 3 வருஷம். ஒருத்தனுக்கு கூட அங்கே ஆசையே இல்லை, அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும் ஆசை இல்லை. அவர் கடைசி நேரத்திலே சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னதாக எருசலேம் வழியிலே போகும்போது எருசலேம் நகரத்தார் இவர் யார் என்று கேட்டாங்க. இவர் யார்? 3.5 வருடம் எருசலேமிலே விரும்பின ஸ்தலம், நான் இங்கே தான் நான் தங்குவேன் சொல்லி தங்கினாரே, ஏன் தெரியலையா? அவர் முகத்தை பார்க்கவில்லை. கிரேக்கர்கள் அவர் யார், அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு போய் சீசர்கள் இடத்துல கேட்கிறாங்க. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 23 வரைக்கும் பாருங்க. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று. ஆம், இயேசுவை காண விரும்புகிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவரே நான் உங்களை பார்க்க வேண்டும், இயேசுவே நான் உங்களை பார்க்க வேண்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டிருக்கிறோமா? இல்லை. ஆண்டவரே என்னோட காலத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி நான் பார்த்துறணும் ஆண்டவரே, என்னோட காலத்தில் ஒரு நல்ல ஒரு லேண்டு வாங்கி நான் அதை பார்த்துறணும் ஆண்டவரே, என்னோட காலத்தில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு கார் வாங்கி நான் அதை பார்த்துறணும் ஆண்டவரே, என் காலத்தில் பேங்க்ல எனக்கு இவ்வளோ கேஷ் இருக்கிறத நான் பார்த்துறணும். அதெல்லாம் ஆசை இருக்கும். நான் உம்மை பார்க்க வேண்டும், உமது முகத்தை பார்க்க வேண்டும் என்று என்றாயிலும் நாம இன்னைக்கு ஆசைப்பட்டிருக்கிறோமா? கிரேக்கர்கள் கேட்டாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அன்னைக்கு ஒரு குள்ளமான ஒரு மனிதன் இருந்தான், சகேயு. அவனுக்கு எல்லாம் இருக்குது, ஒன்றும் தேவையில்லை. கண்ணு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா குருடு பார்வையிடன்னு போனாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமாகணும்னு போனாங்க, வியாதியரச சுகம் கிடைக்கணும்னு போனாங்க. இப்படி பலரும் பல நோக்கத்துக்கு போனாங்க. இவனுக்கு எல்லாமே இருக்குது. இவன் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று அத்திமரத்தின் மீது, ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவர் அந்த வழியில கடந்து போவார், அவரை பார்க்க வேண்டும் என்று. நான் உண்மையா கர்த்தருடைய ஒரு பெரிதான கிருபையினால ஜெருசலேத்திலிருந்து எரிகோவுக்கு டூரிஸ்ட் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நான் அழுதுட்டே போனேன் பாருங்க. ஏனென்றால் எருசலேமிலிருந்து எரிகோ இவ்வளோ தூரம். நாம் இன்னைக்கு சொகுசான ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு போறோம். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு நடந்து போனார். அங்கே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரே ஒரு மனிதனுக்காக, அந்த காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரே ஒரு மனிதனை நினைத்து அவர் நடந்து போனார். அவன் ஒருத்தனை தான் பார்த்தார்.
அவர் எப்படிப்பட்டவரோ நான் அவரை பார்க்க வேண்டும். எத்தனை ஆசை பாருங்க. அது அவருக்கு எவ்வளவு மன திருப்தியா இருக்கும். பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் மரத்துல உட்கார்ந்துருக்கான். அவர் கூப்பிட்டாரு, சகையோ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன்னோட வீட்டில் தான் தங்கணும். தாவீது ஒரு பெரிய ராஜா, 12 கோத்திரத்துக்கும் அவன் ராஜா. ஒரு ராஜா எவ்வளவு லக்ஸூரியஸா அவன் வாழக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு இருக்குது. இன்னைக்கு நம்ம நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள், தேசத்தை ஆளுகை செய்யும் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையில அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, கோடி கோடியாய் வைத்துக்கொண்டு. தாவீது ராஜா, அவன் ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியன் என்றெல்லாம் அவனுக்கு பல பெயர்கள் சொல்ல முடியும். அவன் ஒன்றை கேட்டான். 27ஆம் சங்கீதம் 4வது வசனம், 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். நாம எத்தனை கேட்டிருப்போம்? இன்னைக்கு காலையில பிரேயர்ல எத்தனை கேட்டோம்? எத்தனை பாயிண்ட்ஸ் கேட்டோம்? ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன், வேற ஒண்ணுமே நான் கேட்கல. ஆண்டவரே, ஆராதனை தந்திருக்கிறீங்க, உங்க சத்திய வார்த்தைகளை நான் காதால கேட்டு அதை நான் ஃபாலோ பண்ணணும் ஆண்டவரே, அது மட்டும் எனக்கு தந்தா போதும் அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். நாம ஒரு 12 மணி ஆனாலே 12 முடிஞ்சிருச்சு, 12:10 இன்னைக்கு ரொம்ப இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு டைமை பின்னுக்கு பார்த்து வாட்சையும் பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்போம் கடுப்புல. பார்த்தீங்களா? உங்க ஆலயத்திலேயே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் என் வாழ்நாள் எல்லாம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், உமது மகிமையை பார்க்கும்படியாகவும் உம்முடைய ஆலயத்திலே நான் அமர்ந்திருந்து உம்மை ஆராய்ச்சி செய்யும். அங்கே என்ன ஆராய்ச்சி? வேதத்தை ஆராய்வது, கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிறது. ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நான் உங்க ஆலயத்தையே தெரிந்து கொண்டு நான் அங்கேயே இருக்கணும். என்ன ஆசை! ஒரு ராஜாவின் ஆசையா? ஒரு ராஜா 12 கோத்திரத்தை அரசாளக்கூடிய ராஜாவின் ஆசை. நாமெல்லாம் சாதாரண ஜனங்க, நம்முடைய ஆசை விருப்பம் என்ன? நமக்கு எத்தனை ஆசைகள், எத்தனை விருப்பங்கள். அருமையானவர்களே, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் போதும், எல்லாம் தேவன் தந்துட்டார். உங்களுக்கு என்ன கொடுக்கல? கர்த்தர் எல்லாத்தையும் தந்துட்டார். இன்னும் ஆசை ஆசை இச்சை வேணும் 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 அதெல்லாம் விட்டுருங்க. போதும், கர்த்தர் எனக்கு தந்தது போதும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவும். அதெல்லாம் தாராளம் இருக்குது. ஆனாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறதா நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவரை பார்க்க, அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டும். நானும் அது மகிமையை பார்க்க வேண்டும். மோசே கேட்டான், ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்க வேண்டும், உங்க மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று மோசேயும் கேட்டான். இதெல்லாம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? தேவனுக்கு எத்தனை மன திருப்தியா இருந்திருக்கும் இல்லையா? நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஜபங்களை கேட்டு அவருக்கு எப்படி இருக்கும்? என்னைக்கும் இதே தானே பாடிட்டு இருக்குது, ஒரே பல்லவி இதே தானே கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு அவருக்கே கஷ்டமா இருக்கும்ல. மேலானது தேடுங்க, நீங்க கேட்கறது கிடைக்கும், கேட்கறது நிச்சயம் கிடைக்கும், ஒரு நன்மையும் குறைப்படாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது, எல்லாம் கொடுப்பாரு. நீங்க மேலானதை தேடுனா இது தானா வரும். ஆனா நம்ம மேலானதை தேடாம இந்த கீழானதையே பிடிச்சிக்கிட்டு அதே வேணும் அதே வேணும் என்ற அந்த நோக்கத்திலேயே இருக்கிறனால இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள், அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம். அந்த மாதிரி அது கேட்கறது ஒரு 50% கிடைக்குது, முழுசுமா கிடைக்கல. இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு பெண் ஆண்டவரை தேடி வந்தாள். ஒரு பாவியான ஒரு பெண்ணு தான், எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேண்டும், எனக்கு மன சமாதானம் வேண்டும் என்றெல்லாம் கேட்கலாம். ஒரு பாவியான ஒரு பெண், ஆனால் தான் பாவி ஆகிலும் கர்த்தர் மீது அத்தனை அன்பு கூர்ந்தாள், கர்த்தரை தேடி வந்தாள். அங்கே ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறான். அவர் சாப்பிட்றதுக்காக அங்க உக்காந்து இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ள இந்த பெண் உள்ளுக்கு போறான். அவள் போனது ஒன்னே ஒன்று தான், ஒரே நோக்கத்துக்காக போனாள். ஏன் போனாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 பாருங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும்
வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து இந்த பணிவிடையெல்லாம் செய்கிறான். கண்ணீர் விட்டு அழுது அவருடைய பாதத்தை கழுவி தன் தலைமையினால் துடைத்து அவள் கொண்டு வந்த பரிமள தைலத்தை பூசி, ஆண்டவர் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருந்தானே அவனை கூப்பிட்டு பாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணியும் கொடுக்கல, என்னை முத்தமும் விடலை, எனக்கு நீ ஒன்றுமே செய்யலை, சாப்பிட்றதுக்கு மாத்திரம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்ட, இந்த பெண்ணை பார், இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள், இவளுடைய அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று மன்னிப்பு கேட்காமலே கிடைச்சது, என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று அவனை கூப்பிட்டு சாட்சி சொன்னாள். அன்பு கூறுவதற்காய் தேடி வந்தாள். இப்படி பலரெல்லாம் கர்த்தரை தேடி வந்தார்கள். அவரை கண்டு கொள்ள, அவரை மகிமைப்படுத்த, அவரை சந்தோஷப்படுத்த, அவருடைய சத்தியத்தை கேட்க, அவரை ஸ்தோத்திரிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த, இப்படி பல காரணத்துக்கு வந்தாங்க. எல்லாருமே கர்த்தரை திருப்திப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் தேவனுக்கு ஏற்ற கனிகள். அப்படி திருப்தியாகி போயிட்டார். இது ஒரு நல்ல காரியம். நற்கிரிகளாகிய கனிகள். அநேகர் தேடி வந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுவார், இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேரிலே பற்றுதலாய் இருந்தால் எல்லாரை காட்டிலும் அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரம் நாம கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருந்து அவரை தேடி நம்ம அப்படி வந்துக்கிட்டு இருந்தா அவங்க பரிதாபமான நிலைமைக்கு போயிடுவாங்க. ஏன்னா கர்த்தரை தேடும்போது அவர் கேட்க வேண்டாம், அவரே கொடுக்கிறார். சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடும் பொழுது அவர் எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுவாரு, கர்த்தரை யார் தேடுறாங்களோ அவங்க இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும். 69 சங்கீதம் 32 நினைக்கிறேன். அவர்கள் இருதயம் வாழும். இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்ம ஹார்ட்டே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. கவலைப்பட்டு என் இருதயம் ரொம்ப வீக்காக போச்சு பாருங்க அப்படின்னு நம்ம இருதயம் வாழவில்லை, ஆரோக்கியமாய் காணப்படவில்லை. ஆனால் கர்த்தரை தேடுனா இருதயம் எப்படி இருக்குமா? அது வாழும் என்று அந்த இடத்துல சொல்லுவார். சங்கீதம் 9:10 நினைக்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆகவே நம்ம எதுக்காக தேடுறோம்? இதெல்லாம் கேட்காமலே ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு கேட்க அவசியம் இல்லை. நாம் அவரை தேடி மகிமைப்படுத்தும் பொழுது, நாம் அவரை தேடி சத்தியத்துக்கு செவிசாய்க்கும் போது, நாம் அவரை தேடி அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கும் பொழுது நம்மை தேவன் கைவிடுவதில்லை. கர்த்தர் நம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அதனால தான் இயேசு அவர் தன் வாயை திறந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா சுவிசேஷம் 12 29-31 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது, என்ன உடுத்துறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அந்த உலக பிரகாரமான கவலைகள். பசி தாகம் என்பது உண்மையாகவே சோறு பசி தண்ணி தாகம்ன்ற இல்லைங்க. நம்முடைய வாழ்வில் எது தேவையோ அதுக்கெல்லாம் பசின்னு தான் அர்த்தம். ஒரு தேவையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், ஆறுதல் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும், ஒரு தேவை. அதுக்கு பேரும் பசிதான், தாகம்தான். அதனால ஆண்டவர் சொன்னாரு, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உலகத்தார் தான்
அதை தேடி அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அந்த கவலை வேண்டாம். நாளைக்கு தினத்தை குறித்து கவலைப்படாதே, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொன்னார். உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. இதெல்லாம் நம்மளுக்கும் வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற கர்த்தர் உலகத்தில் அத்தனை பேரையும் போஷிப்பார், நம்மையும் போஷிப்பார், எல்லாரையும் போஷிப்பார். தேவனை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்னது உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நாம் தேட வேண்டியது ஒண்ணுதான் பாருங்க, கர்த்தருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தை, அதான் மேலானது. அதை தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுவார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்து எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உண்டானவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் இந்த முதல் 3 வசனத்துல இதுதான் எழுதியிருக்கு. மேலானது என்ன? அதுல தான் ஆண்டவர் திருப்தி ஆகிறார். அதுவே தேவனுக்கு ஏற்ற கனிகள். மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனும் வேறொருவருக்கு உரியவர்கள் என்றால் அதுதான் அடையாளம். வேறொருவர், அவர் தான் மெய்யான கிறிஸ்து. உலகத்திலே பல கிறிஸ்துகள் இருக்கிறாங்க, யாரென்று தெரியாமல் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அலைமோதி கொண்டு இருக்கிறது. அந்த கிறிஸ்துவை கண்டு கொண்டேன் என்றால் இந்த தேவனுக்கேற்ற கனிகள் அவர்களிடத்துல காணப்படும். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் சொன்னார், மேலானதை தேடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் உங்களுக்கு கூட வரும். அதை நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, தேடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அதை கொடுப்பார். தகுந்த நேரத்துல வேளையில அவர் கொடுப்பார். அதுக்காக ரொம்ப அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தெரியுங்களா, அவசரமா பலதை பண்ணி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அவருக்கு தெரியும் நம்மை குறித்து, நம்மை படைத்த கர்த்தர், நம்மை அவருக்காய் தெரிந்தெடுத்தவர். அவருக்கு தெரியும் எந்தெந்த டைம்ல எதை கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் வாழணும்னு முன் தீர்மானத்தின்படி கொண்டு வந்தாரே. எந்த இடத்துல குடியிருக்கணும்னு சொல்லி நமக்கு லேண்டை கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்து குடியிருக்க வைத்தாரே. அவருக்கு தெரியாதா இன்னும் என்னெல்லாம் கொடுக்கணும் என்பது தெரியாதா? அனைத்தும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை பல தேடி வந்தாங்க. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடி வந்தவர்கள் உண்டு. அப்புறம் அவங்களுடைய அட்ரஸே இல்லாம போச்சு. ஒரு குஷ்டரோகி கர்த்தரிடத்துல வந்தான், நான் சுத்தமாக வேண்டும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சுத்தமாக்கிட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அவனுடைய அட்ரஸ் தெரியுமா? என்னைக்காவது திரும்பி வந்தானா? அதுக்கு பிறகு அவர் வரவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கூட்டம் தேடி வந்தாங்க. தங்களுடைய நன்மைக்காக, தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய பிரயோஜனத்திற்காக, தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அநேகர் வந்தாங்க. இன்றைக்கும் நம்மில் அநேகர் அப்படிதான் வரும். ஆண்டவரே எனக்கு சுகம் இல்லை, எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு ஆறுதல் இல்லை, ஆறுதல் கொடுங்க, சமாதானம் இல்லை, எல்லாம் கொடுப்பாரு, நிச்சயம் கொடுப்பாரு, ஒன்றும் குறைவில்லாமல். ஆனால் நம்ம எதை தேடணும்? மேலானதை தேடும் பொழுது இது கேட்காமலேயே கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நமக்கு தருவார். இவன் சுகவேணும்னு கேட்டான், உடனே கொடுத்தார். அவ்வளவுதான், வாங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்தான் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் மத்தியில, பார்வை அடைய வேண்டும் என்று வந்தார்கள். சரி, உனக்கு என்ன வேணும்? பார்வை வேண்டும். பார்வை அடைவாயாக. பார்வை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு வார்னிங் கொடுத்தாரு, தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் காலம் உலகத்துல இருக்கணும், என்னை கொலை செய்ய தேடுவாங்க, இதெல்லாம் சொல்லலை, அதனால சொல்லாத. ஆனா கண்ணு திறந்தது தான் அடுத்து பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. கண்ணை திறந்தவர் இயேசு. இனி அடுத்து என்ன நடக்கும்? இயேசுவை கொலை செய்ய தேடுறாங்க. அதனால தான் சொல்ல வேண்டாம்னார். சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னதான் சொல்லணும். சாட்சி சொல்ல ஒரு ஏவுதல் இருந்தா சொல்லுங்க, இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னா சொல்லாதீங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தம்பட்டம் அடிச்சிருவோம், அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஒரு காரியம் முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. அது தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி, பாதியில் இருக்கும்போதே சொல்லி அது ஸ்டாப் ஆகிருது. சாத்தான் பார்ப்பான், ஓ சந்தோஷப்படுறியான்னு. ஆகவே கர்த்தர் நமக்கு ஒன்றை சொன்னா சொல்லுனா சொல்லணும், சொல்ல வேணாம்னா சொல்லக்கூடாது.
பார்வை கிடைத்தது. சரி, இது யார்ட்டையும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாமலே ஆயிருக்கு. நிறைய சம்பவங்கள் இந்த சுவிசேஷத்தில் இருக்குது. அதுபோல மார்க் 9 பார்த்தா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக வந்தான். பிசாசு அவனை அடிக்கடி தண்ணீரிலும் நெருப்பிலும் பிடிச்சு தள்ளிச்சு. சீசர்கள் இடத்திலே கொண்டு வந்த பொழுது அவர்களால் சுகப்படுத்த முடியவில்லை. இயேசுவிடத்துல வந்து இவன் கெஞ்சிறான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகந்தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். பிசாசு போச்சு, மகன் விடுதலை அடைந்தான். எத்தனை பேர் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அடைந்தாங்க? சிலுவை அருகே இருந்தது யார்? எத்தனை குருடர்கள் பார்வை அடைந்தாங்க? எத்தனை குருடங்க சுகமடைந்த குருடங்க வந்தாங்க? எத்தனை சப்பானிகள் அங்கே வந்தாங்க? எல்லாரும் உலக காரியத்துக்காக வந்தாங்க, கிடைச்சது வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்படி கர்த்தரை அநேக தங்களுடைய அவசியத்திற்காக தேடி வந்தவர்கள் இருந்தாங்க. இன்னும் ஒரு கூட்டம், ஆண்டவரே நீங்க எங்க போனீங்க இவ்வளோ நேரம், உங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிட்டோம் தெரியுங்களா என்று ரொம்பவே அக்கறையோடு வந்து சொன்னாங்க. எங்க போனீங்க இவ்வளோ நேரம்? அதுக்கு இயேசு சொன்னார், எதுக்கு வந்து தெரியும், நீங்க என்னோட உபதேசத்தை கேட்க வரவில்லை, என்னை பார்க்க வேண்டும் என்று வரவில்லை. அன்னைக்கு அப்ப சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால வேலை வெட்டிக்கு போக வேணாம், இங்க வந்தாலே போது சாப்பாடு வேளா வேலைக்கு கிடைக்கணும், அப்பத்தை தேடி வந்தீர்கள் என்றார். அப்பத்துக்காக சில பேர் வந்தாங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24 பாருங்க. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். ரொம்ப அக்கறையா கேக்குறாங்க, எப்ப இங்க வந்தீங்க, உங்களை தேடினாங்க, அலைஞ்சோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலேயே என்னை தேடி வந்தீர்கள். பாருங்க, சாப்பாட்டுக்காக. இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரை தேடி வருகிறோம். அதுல அவருடைய பசி அடங்காது. அவருக்கு அது கனி அல்ல. அவருக்கு திருப்தியா நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது, அவருக்கு எது இஷ்டம், அவருக்கு எது பிரியம், அதை நான் செய்ய வேண்டும், அது அவருடைய மனதுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதுவே அவருக்கு திருப்திகரமான சாப்பாடு, கனி. இன்னும் அநேகர் கொலை செய்ய தேடினார்கள். ஆண்டவராகிய இயேசுவை கொலை செய்வதற்காக அநேகர் அந்நாட்களிலே ஆண்டவரை தேடி வந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16, 18 2 வசனங்களை வாசிங்க. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவரை தேடுறாங்க கொலை செய்வதற்காக. 18வது வசனம் வாசிங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். கர்த்தரை தேடுறாங்க, எங்க இருப்பாரு, பிடிச்சு அவரை கொலை பண்ணணும், கொலை செய்ய தேடினார்கள். யூதாஸ் தேடினான். நிறைய ஆட்களோட கூட தீவெட்டியும் பிடிச்சுக்கிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து அவரை தேடுறாங்க. ஆண்டவராக இயேசு கிட்ட, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அங்கே தேடுகிறார்கள். யூதாஸ் தேடுகிறான், ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக தேடுகிறான். அங்கே தேடி அவரை காட்டி கொடுத்துட்டான். முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாயா என்றார். இது யோவான் 18ஆம் அதிகாரம், நீங்கள் வாசிக்க வேணாம். யோவான் 18ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் பார்த்தா இவங்க தேடுறாங்க. 2 தரம் கேட்குறார், யாரை தேடுறீங்க? என்னை தேடினீர்கள் ஆனால் என்ன பிடிச்சுக்கோங்க, என்னோடு இருக்கிற சீசர்களை விட்டுருங்க, அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க என்று சொல்லுகிறார். இப்படி உலகத்திலே ஆண்டவராகிய இயேசுவை தேடினவர்கள் உண்டு. அவருடைய மனதுக்கு வேதனையை உண்டாக்க தேடியவர்கள், அவருடைய மனதுக்கு திருப்தி உண்டாக தேடியவர்கள். இன்றைக்கு கனி ஒரு பசியை ஆற்றுவது. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருக்கு உடையவர்கள் தேவனுக்கேற்ற கனிகள். அவரை மனதை திருப்திப்படுத்துறது. இன்றைக்கு தேடி வந்திருக்கிறோம், கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம்.
நாம் தேடி வந்ததில் அவருடைய மனதுக்கு திருப்தி இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் தேடி வந்திருக்கிறேன், அவருடைய சமூகத்திலே கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன். நான் வந்த நோக்கம், நான் வந்த நினைவு, என்னுடைய எதிர்பார்ப்பு அவருடைய மனதுக்கு அது திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய மனசு சொல்லுமா? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமே, ஆனால் நம் இருதயத்திலும் பெரியவர் எப்படி தீர்ப்பார்? ஆகவே அருமையானவர்களே, நாம கிறிஸ்தவ வாழ்வில் அடியெடுத்து வைத்து ஆவிக்குரிய இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. நம்ம இன்னுமே குழந்தைகளை போல இன்னைக்கு பாலை குடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மேலே போகணும், மேலானதை தேடணும், மேலானதை நாடணும். ஆகவே ஆவிக்குரிய மேலான காரியங்களை சிந்திக்கணும். சும்மா நம்ம கீழே இருக்கக்கூடாது. மணவாட்டி என்பவள் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒத்த ஒரு வளர்ச்சியை அடைந்தவளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் வெளிப்பட போகிறார், நாம் அவரை சந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். அதுக்கு நம்ம ஆயத்தமா? மேலானதை தேடுவோம், கீழானதை அல்ல. போதும், உலகத்தை பார்த்தது போதும். தேவன் நமக்கு தந்ததெல்லாம் நிறைவாக தான் இருக்குது, ஒன்றிலும் ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் குறைவானவர் அல்ல, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்மை நிறைவாய் வைத்திருக்கிறார். மன திருப்தியோடு இருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் கூட நீர் எங்களுக்கு அருளின வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக உம்மை தேட ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் கூட ஒரு நோக்கத்தோடு இங்கு நீர் ஆண்டவரே ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு எல்லையை குறித்து, குடியிருப்புகளை குறித்து கொடுத்து ஆண்டவரே அதிலே வசிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒரு நோக்கத்திற்காக எங்களை இந்த இடத்திலே நீர் வைத்திருக்கிறீர். கர்த்தராகிய உம்மை நாங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அநேகர் நாங்கள் கர்த்தாவே உலக பிரகாரமாக, உலக பொருள்களுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக ஒருவேளை உம்மை தேடுகிறவர்களாக அல்லாமல் கர்த்தாவே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, அந்த மேலான பாக்கியத்தை நாங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை நாங்கள் தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த மேலான பாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள, உம்மை மட்டும் நாங்கள் தேட, அதன் மூலமாக உலக பிரகாரமான காரியங்களை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வேதத்திலிருந்து அநேக வசனங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வந்தோம், இந்த இடத்திலே அமர்ந்து உம்முடைய வசனங்களை கேட்டு ஆண்டவரே திரும்பி செல்லும் பொழுது வந்த வண்ணமாக அல்ல கர்த்தாவே. நாங்கள் கேட்ட தியானித்த ஒவ்வொரு வசனங்களும் எங்களில் கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவரே அந்த வசனங்களை நாங்கள் தியானித்து ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மிலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த 5வது மாதத்திலும் கூட ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் கரம் பிடித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. இந்த மாதத்திலே உம்மை இன்னும் அதிகமாய் தேடி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பிரேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.